இடத்துல ஆயத்தமாக உட்கார்ந்து இருக்க. அப்ப நீ வரலன்னு வந்து இடையில வந்து ஜெபிக்கும் போது ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. ஆதியில உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருந்து பாத்தீங்களா, அவங்க மேலதான் அவருடைய கவனம் என்னன்னா திரும்பும். இப்ப இவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருக்கிறாரு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு. எப்படி தேவன் ஒரு மனிதனுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரா, அந்த மனிதனை கொண்டு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் உனக்காக எனக்காக காத்திருப்பார், உனக்காக எனக்காக வெயிட் பண்ணுவார். ஆனா நிறைய பேர் அது புரியுது கிடையாது. ஜெபிக்கிற நேரத்தில் நல்லா தேவைப்படுகிற கவனிச்சு பாருங்க, நல்லா ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, தேவன் பதில் கொடுக்குன்னு வருவார், நீ ஏச்சு போயிட்டு தேவன் கிட்ட வந்து தொட வேண்டும் வருவார். நீ நல்லா ஆவியில நிரம்பி ஜெபித்துட்டு இருப்பார், அவருடைய பிரசன்னத்தை மேல மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி நெருங்கி வரும்போது நீ ஓடி போயிடுவார். அப்போ தேவ பிரசன்னத்தை உன்னால என்ன பண்ண முடியல, பதில் கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு வரும்போது அதை விட்டு வலிவிலைக்கு ஓடி போய்கிறார். ஆனா இங்கு சொல்லப்படுகிறது கரி ஆடு பெற்று நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னா உன்னை உருவாக்குற வரைக்கும் நீங்க அவருக்கு பிரியமானது செய்கிற வரைக்கும் காத்துருக்க. நான் இப்படி சொல்ல ஆவிக்குள்ள பிள்ளைகள், அவருக்கு பிரியமான ஜெபம் நீ ஏறு எடுக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருக்காரு. எப்போ ஜெபம் அவருக்கு பிரியமாயிடுச்சோ அப்போதான் அவனுக்கு பதில் கிடைக்கும். இப்ப நீங்க மாவா இருக்கிறீங்களா, ஆடா இருக்கிறீங்களா, எண்ணெயா இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் பிசைந்து ஒன்றாக உருவாக்கி நீங்க என்ன பண்றீங்க, அதை சரிப்படுத்தி இருக்கீங்களா? சிரிச்சு பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் யாருங்க, அழைக்கப்பட்டவர்களுக்காக யார் காத்திருப்பா, யார் காத்திருப்பா, தேவன் காத்திருப்பார். இல்லையா? நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், நான் என்ன சொன்னாலும் கேட்பார். அதுல தேவன் ஒரு ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். சொல்றது நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளையே, ஒரு தகப்பன் நான் ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு உனக்கு அங்க வந்துச்சுன்னா, ஒருவேளை வீட்டுல ஜெபிக்கிற, ஒருவேளை ஆலயத்துல ஜெபிக்கிற, இல்லை எங்கேயோ போய்கொண்டு இருக்கிற ஜெபிக்கிற, நீ ஜெபிக்கிற இடத்துல எனக்கு முன்னாடி என் தகப்பன் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அங்க ஒரு ஜெபத்தை விதை. அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். ஏனோ தானமா போய் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு, ஏனோ தானமா முட்டி போட்டுட்டு ஜெபிச்சுக்கிட்டு, ஏனோ தானமா காரியத்தை செய்கிறது இல்லை. உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற எண்ணம் எந்த ஒரு மகனுக்கும் மகளுக்குள் ஏற்படுகிறதோ அப்பொழுது உன் ஜெபத்தை அவர்கிட்ட கொண்டு போய் இறங்கு. என்ன சொல்றான், நான் சொல்லுகிற வரைக்கும் காத்திருங்க, நான் சொல்லுகிற வரைக்கும் காத்திருங்க. இப்ப காத்திருந்த இடத்துல அவன் ரெடி பண்ணதான் எங்க கொண்டு வந்து வைக்கிறான், எங்க கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அழைக்கப்பட்ட பிள்ளைகளே, ஜெப சிந்தை உள்ள பிள்ளைகளே,